கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் நமக்கு தேவை. என்ன அறிவு? நம்முடைய வழி நம்மால் ஆகிறது அல்ல. நம்முடைய நடைகள் என்பது நாம் நியமிக்கிறதும் அல்ல. யாரால் நம்முடைய வழிகள் வாய்க்கப்படும்? யாரால் நம்முடைய நடைகள் வாய்க்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 20:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். நாம் நமக்கென்று அநேக வழிகளை தெரிந்தெடுக்கிறோம். எதிலும் நிலைக்க முடிகிறதில்லை, எதிலும் வெற்றியை காண முடிகிறதில்லை. ஏன் தெரியுமா? அது ஒன்றும் தேவன் நியமித்தது அல்லாததினாலே. தேவன் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய நடைகளை தேவன் அதிலே உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. போதித்து வழியை காட்டுகிறார். இதுதான்ப்பா உனக்கான பாதை. காட்டுகிறது மாத்திரமல்ல, நடைகளை அதில் உறுதிப்படுத்த தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 16 அதனுடைய 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவரே, இப்படி ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த காரியம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது ஆண்டவரே. இப்படி நமக்குள்ள அநேக எண்ணங்கள் எழும்பும், அநேக யோசனைகள் எழும்பும். நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எதை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரோ அதை உறுதிப்படுத்துகிறார். நமக்குள்ள 1000 எண்ணங்கள் இருக்கும். நமக்கு முன்பாக 4 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் தெரிந்தெடுக்க போகிறோம்? 4ம் ஒரே போல இருக்கிறது. 4 வாசலுமே நமக்கு ஆசீர்வாதமாய் தோன்றுகிறது. இதுல எது நமக்கு நன்மையா இருக்க போகிறது, எது நாளைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதை கொடும் என்று கேட்கக்கூடாது. இதுல நீர் எதை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே. இல்லை, இந்த 4மே உமக்கு பிரியம் இல்லைன்னா இந்த 4 வாசல்களை அடைத்து விட்டு நீர் நியமித்த பாதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. இப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுக்கும் போது பைபிள் சொல்லுது, நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுமா. கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ளே உறுதிப்படுத்தும் போது நமக்குள்ளே இந்த காரியத்தை குறித்து சமாதானம் உண்டாகும். அதன் பிறகு எத்தனை அந்நிய சத்தங்கள் வந்தாலும் அது நமக்குள்ளே உறுதிப்பட்டிருக்கிறபடியினாலே அதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. நாம் தைரியமாக முன்பாக கால் எடுத்து வைத்து நம்மால் செல்ல முடியும். எனவேதான் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நம்மால் நம்முடைய வழிகள் வாய்க்கப்படாது. இதை உறுதிப்படுத்தி வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தரே. இதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் படித்தாலும், என்னதான் நமக்கு ஆட்களை தெரிந்து வைத்திருந்தாலும், கர்த்தர் நடைகளை வாய்க்க பண்ணவில்லை என்றால் நமக்கு வாசல்கள் திறக்காது. எனவே ஒவ்வொரு வீட்டு வாசலை போய் தட்டுவதை விட்டுவிட்டு பரலோகத்தின் கதவை தட்டுங்கள். பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தராலே மாத்திரமே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். இதை அறிந்து புரிந்து உங்களை அவரிடத்தில் ஒப்புவியுங்கள். வேலைக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு, எதிர்காலத்துக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் காதுகள் கேட்கும்படி செய்திருக்கிறார்.
இந்த வார்த்தையை கேட்கும் போதே அப்பா சமூகத்தில் முழங்காற்படியிட்டு உங்கள் செய்கைகளை, உங்கள் காரியங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், ஒப்புவியுங்கள். வேண்டாதவைகளை அவர் அடைப்பார், வேண்டிய வாசலை அவரே திறப்பார். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி சாட்சியாய் நிறுத்துவாராக. நல்ல தகப்பனே, எங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிறவரே, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மாலேதான் எங்கள் வழிகள் வாய்க்கும், எங்கள் நடைகள் உறுதிப்படும். இந்த உணர்வையும் இந்த நிச்சயத்தையும் எங்களுக்குள்ளே தந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.